அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது எவ்வளவு பழமையான மொழி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மொழி மட்டும் இல்லைங்க, தமிழ் மொழி மட்டும் இல்லை, நம்மளுடைய தமிழ் பண்பாடு, அந்த கலாச்சாரமே ரொம்பவே பழமையான ஒரு கலாச்சாரம். ஏன் இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்மளுடைய தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பழமையான இந்த மொழியில சில பழமொழிகள் இருக்கு. நம்ம என்னதுக்குமே தெரியும், ஒவ்வொரு இந்த பழமொழிகள் எல்லாமே உண்மையை சொல்லப்போனா வெறும் பழமொழிகள் மட்டும் இல்ல, நம்முடைய முன்னோர்களுடைய அனுபவ மொழிகள். அவங்களுடைய அனுபவத்தை தான் நமக்கு இந்த பழமொழிகளா அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிட்டே வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சில பழமொழிகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? அந்த பழமொழிகளுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த பழமொழிகள் எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி வெறும் பழமொழிகள் கிடையாதுங்க, அனுபவ மொழிகள். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய அனுபவத்தை ஒரு அழகான சொற்களால அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ற மாதிரி சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பழமொழி அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல பழமொழிகள் நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கு. பட் அது எல்லாத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? அந்த பழமொழிகளுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம அதை பார்க்க போறோம். இதுல ரொம்ப காமனா சொல்லக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மொழியில இந்த வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, எதுவுமே எந்த வேலையுமே கிடைக்காம இருக்கிறவன், வேற எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லாம இருக்கிறவன் தான் வாத்தியார் வேலைக்கு போவான். அதே சமயம் வேற எங்கேயுமே போறதுக்கு இடம் இல்லாம இருக்கிறவன், வேற எங்கேயுமே போறதுக்கு போக்கிடம் இல்லாம இருக்கிற ஒருத்தன் தான் போலீஸ்காரன் வேலைக்கு போவான் அப்படின்னு இந்த பழமொழிக்கான அர்த்தம் வருது. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் அர்த்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம், பல பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பழமொழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பழமொழியே இன்னைக்கு ஒரு மருவி வேற மாதிரியான அர்த்தத்துல துணிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பழமொழியோட ஒரிஜினல் வெர்ஷன் என்ன அப்படின்னா, வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு கற்றவனுக்கு போலீஸ்காரன் வேலை. இதுதான் இந்த பழமொழியினுடைய உண்மையான வெர்ஷன், உண்மையான ஒரு ஒரிஜினல் செய்தி. இதுதான் வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை அப்படின்னா, வாக்கு அதாவது அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வாக்குகள், நல்ல விஷயங்கள், அதை கத்துக்கிட்டவன் தான் வாத்தியார் ஆக முடியும். அதைத்தான் அந்த வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை அப்படிங்கிறது. அடுத்து போக்கு கற்றவனுக்கு போலீஸ்காரன் வேலை. அதாவது ஒரு திருடனுடைய போக்கு எப்படி இருக்கும், ஒரு திருடன் எப்படி நடந்துக்குவான் அப்படின்னு நம்ம இந்த படத்துல, துப்பாக்கி படத்துல ஒரு சொல்லுவாப்புல இல்ல, நம்ம சத்யன் அவர்கள் சொல்லுவார்ல, ஒரு திருடனை பிடிக்க போனா திருடனா யோசிக்கணும், ஒரு கடத்தல்காரனை பிடிக்க போனா கடத்தல்காரன் மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி அந்த திருடனுடைய போக்கு, அந்த போக்கை கத்துக்கிட்டவன் தான் போலீஸ்காரனாக முடியும். இதைத்தான் வாக்கு கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு கற்றவனுக்கு போலீஸ்காரன் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாளடைவில் இந்த பழமொழி மாறி அது ஒரு முற்றிலும் தவறான ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழமொழி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தருக்கு ஒரு பொருளுடைய அருமையோ இல்ல ஒரு விஷயத்தினுடைய அருமையோ தெரியல அப்படின்னா அவங்களை குறிக்கிறதுக்கு சொல்றதுதான் இந்த பழமொழி, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிறது. உண்மையில கழுதைக்கும் கற்பூரத்துக்கு எந்த விதமான சம்மதமும் இல்லைங்க. பட் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தினுடைய அருமை தெரியல அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இந்த பழமொழியை நம்ம சொல்றோம். பட் இந்த பழமொழியினுடைய ஆக்சுவல் வெர்ஷன் என்ன அப்படின்னா, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படிங்கிறது தான். அதாவது கழு அப்படிங்கிறது ஒரு வகையான புல்லு, நம்ம படுப்போம் இல்லைங்களா, அந்த இந்த பாய்கள் எல்லாம் தயார் பண்றதுக்கு உதவக்கூடிய ஒரு புல்லு தான் இந்த கழு அப்படிங்கிற புல்லு. அந்த புல்லை தச்சு பாய் செய்யும் போது அந்த புல்லுல இருந்து ஒரு வகையான கற்பூர வாடை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிறது. இந்த ஒரு அனுபவ இதைத்தான் இன்னைக்கு நம்ம ஒரு பொருளுடைய ஒரு விஷயத்துடைய அருமை தெரியாதவங்களை குறிக்கிறதுக்கான ஒரு பழமொழியா நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய இன்னொரு பழமொழி என்ன, தமிழ் பழமொழி என்ன அப்படின்னா, 1000 பேரை கொன்னாதான் அறவைத்தியன் ஆக முடியும் அப்படிங்கிறது.
அதாவது இந்த பழமொழிக்கு நம்ம எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு 1000 பேரை கொண்டு அதுல இருந்து அவன் வைத்தியம் கத்துக்கிட்டு தான் ஒரு அற வைத்தியம் ஒரு பாதி அளவுக்கு டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். பட் இந்த பழமொழியினுடைய உண்மையான அர்த்தம் இது இல்ல. இந்த பழமொழியினுடைய ஒரிஜினல் வெர்ஷன் என்ன அப்படின்னா, 1000 பேரை கொன்றால்தான் அரை வைத்தியன் ஆக முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது நம்மளுடைய புராதனமான ஒரு பண்டைய ஒரு வைத்திய முறை அப்படிங்கிறது நாட்டு வைத்தியம் தான். இந்த நாட்டு வைத்தியம் அப்படிங்கிறது செடிகள், வேர்கள், இதுல இருந்து மருந்து செஞ்சு நோய்களை குணப்படுத்துறது தான் நம்மளுடைய இந்த நாட்டு மருத்துவத்தினுடைய ஒரு மருத்துவ முறை. அப்போ அந்த செடிகள் எதுக்கு, வேர்கள் எதுக்குன்னா உயிர் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி அந்த வேர்களை கொண்டுதான் நம்ம மருந்து எடுக்கிறோம். அதனாலதான் 1000 வேர்களை கொன்றுதான் அரை வைத்தியன் ஆக முடியும் அப்படின்னு சொல்ற இந்த பழமொழியை தான் இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் ராங் டைரக்ஷன்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த பழமொழியை பத்தி சொல்லணும். அதே மாதிரி நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய கேட்கக்கூடிய இன்னொரு பழமொழி அப்படிங்கிறது 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் அப்படிங்கிறது. பட் இதுவும் ஒரு மிஸ்இன்டர்பிரேட்டட் பழமொழி தாங்க. ஏன்னா இந்த பழமொழி ஆக்சுவலா 1000 பேர்கிட்ட 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது இல்ல, 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு 4 பேருக்குள்ள நடக்கிற விஷயம் இல்லை நம்மளுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும். அந்த கல்யாணம் அப்படிங்கிறது ஊரையே கூட்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை சொல்ற மாதிரி தான் 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணத்தை நடத்தணும். அந்த 1000 பேரை கூப்பிட்டு அவங்களை நேர்ல பார்த்து சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான். 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல இது இன்னைக்கு 1000 பொய் சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா பல நாடகங்களுக்கும் தமிழ் சினிமாக்களுக்கும் இந்த ஒன்லைன் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த பழமொழி ஒரு மிஸ்இன்டர்பிரேட் மட்டும் இல்லாம ஒரு கம்ப்ளீட்லி ஒரு என்டர்டெய்னிங் ஒரு பழமொழியா மாறி போச்சு. தமிழ்ல இன்னொரு அழகான ஒரு பழமொழி ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது. இந்த பழமொழியை நம்ம எப்படி அர்த்தப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம திருமலை படத்துல விஜய் சார் சொல்ற மாதிரி தான், வாழ்க்கை ஒரு வட்டம், அதுல தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அர்த்தத்துல தான் இந்த பழமொழியை நம்ம பாக்குறோம். இந்த பழமொழி கரெக்டான வெர்ஷன்ல தான் இருக்குது, எதுவும் மாறல. பட் இருந்தாலும் இந்த பழமொழியில இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது இந்த பழமொழியுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நெய்க்கு அப்படின்னு சொல்லும் போது இது நெய்ங்கிறது யானை, எலிபென்ட் குறிக்கலங்க. நெய் அதாவது அப்படின்னா பசு, அந்த பசுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நெய், அதைத்தான் நெய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய், அதாவது பூனை அப்படிங்கிறது கேட், அந்த பூனை அது இல்ல, பட் பூ நெய், அதாவது பூவுல இருந்து கிடைக்கக்கூடிய நெய், அதாவது தேன் அப்படிங்கறதான் பூவுல இருந்து கிடைக்கக்கூடிய நெய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியினுடைய ஒரிஜினலான ஒரு இன்டர்பிரிட்டேஷன். பட் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நெய் அப்படின்னு நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பசுவுடைய நெய்யை சாப்பிடும் போது நம்ம உடம்புல கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேட், கொஞ்சம் வெயிட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த நெய்யை சாப்பிட்டு உடம்பு வெயிட் போடும்போது அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த பூ நெய், இந்த தேனை சாப்பிடும் போது இந்த உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்டை குறைக்கிறதுக்கு இந்த தேன் யூஸ் ஆகுது. அதைத்தான் நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நம்ம ஒரு எப்பயுமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது, இந்த கீழே இருக்கிறவங்க மேல போலாம், மேல இருக்கிறவங்க கீழே வரலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு அனுபவ மொழிகள் பாத்தீங்களா, நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறது எவ்வளவு அழகானது, எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த விஷயங்கள்ல பாத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ் மொழியில, நிறைய அற்புதமான விஷயங்கள் நம்ம தமிழ் மொழியில இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு அனுபவம் நமக்கு நம்ம முன்னோர்கள் அனுபவிச்சிருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களை நமக்கு இப்படி பழமொழிகளா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, இன்னும் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.